அம்மா அது வந்து அது ஒரு பொண்ணோட டெட் பாடி கிடைச்சிருக்கா. அதை மார்ச்சுரியில் வச்சிருக்காங்களா. அது ருத்ராவா இல்லையான்னு அடையாளம் காட்ட சொல்றாங்க. கனகா, ருத்ராவா இல்லையான்னு அடையாளம் தானே காட்ட சொல்றாங்க. எதுக்கு இப்ப அழுதுகிட்டு இருக்க? மாமா, என் அக்கா என்ன எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டா தெரியுமா? ஐயோ ஏ கனகா, அமைதியா இரு. அம்மா, நான் மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். மாமா, நானும் உங்க கூட வரேன் மாமா. விஸ்வா, நாங்களும் வரோம்டா. எங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி வாங்க. வா துளசி. வா. போலாம் வாங்க. வாங்க மாமா. நீங்க தான் விஸ்வாவா? ஆமா சார். டெட் பாடி தண்ணியில் ரொம்ப நேரம் இருந்ததுனால ஊறி போயிருக்கு. மீனெல்லாம் கடிச்சு முகம் அடையாளமே தெரியல. போட்டிருக்க ட்ரெஸ்ஸையும் கை காலில் இருக்க ஏதாவது ஒரு அடையாளத்தை வச்சு தான் அது யாருன்னு நம்ம ஒரு முடிவுக்கே வர வேண்டியது இருக்கும். நாங்கள் டெட் பாடியை பார்க்கலாமா சார்? ம், வாங்க. வா வாங்கம்மா. வாங்க, வந்து பாருங்க. ஓகே. நான் சொல்ற மாதிரி எல்லாம் கரெக்டாக பண்ணுங்க. ஓகே, வாங்க சார். இவங்க தான் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் டாக்டர். ஓ, இவங்க அடையாளம் காமிச்சதும் மற்ற ஃபார்மாலிட்டிஸ்லாம் ப்ராசஸ் பண்ணிடுங்க. ஓகே. ம், நீங்கள் கிளாத் ரிமூவ் பண்ணி ஃபேஸை ஓப்பன் காட்டுங்க. பண்ணுங்க. சரிங்க சார். அக்கா, 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 என்னை விட்டுட்டு போயிட்டியேக்கா. அக்கா, மாமா, அக்கா, அக்கா, அமைதியா இரு. வேண்டாம். மாமா, மாமா, இந்த ட்ரெஸ் தான் மாமா, இந்த ட்ரெஸ் தான் மாமா அன்னைக்கு அக்கா போட்டிருந்தாங்க. இது என் அக்கா தான் மாமா. ஐயோ அக்கா, ப்ளீஸ் தொடாதீங்க. தொடாம ப்ளீஸ். அக்கா, அக்கா, அக்கா. கனகா, போய் தண்ணி எடுத்துட்டு வா. கனகா. கனகா, அவங்கள கொஞ்சம் அந்த பக்கம் கூட்டிட்டு போங்க. பாத்து வா. பாத்து. பார்த்து ஒன்றும் இல்லை கனகா. டாக்டர், ஒன்றும் இல்லை. இது அவங்க தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ மற்ற ஃபார்மாலிட்டிஸ் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் ப்ரொசீட் Okay. பண்ணிருங்க. சரிங்களா? உட்காரு வை. கனகா, சார் இந்தாங்க சார். விஸ்வா, முதல்ல அந்த பொண்ணு முகத்தில் தண்ணியை தெளிங்க. கனகா, 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 எழுந்துரு. கனகா, கனகா. கனகா. ஓகேவா? அக்கா, கனகா, அத்தை, அக்கா. ஓகே தான் சார். நார்மலா தானே இருக்காங்க. ஸோ அது ருத்ரா தான் இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவங்க தலையில் பலமாக இரும்பு குழாயில் அடிச்சதுனால தான் அவங்க இறந்துருக்காங்கன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு.
இது கண்டிப்பா கொலை தான். யார் இந்த கொலையை பண்ணா, எந்த மோட்டிவேஷன்ல பண்ணாங்கன்னு இனிமே தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த கொலையாளியை கண்டுபிடிக்கணும். விஸ்வா, நீங்க கொஞ்சம் வாங்க. ம். கனகா, அக்கா, என்ன தவிக்க விட்டுட்டு போயிட்டேக்கா. எனக்கும் விஸ்வா மாமாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு என்னை இந்த வீட்ல ராணி மாதிரி பாத்துக்கணும்னு ஆசைப்பட்டியே. விஸ்வா மாமாவை கல்யாணம் பண்ற பாக்கியம் தான் கிடைக்கல. நீ என் கூட இருக்கிறதுக்கும் எனக்கு கொடுத்து வைக்கலையேக்கா. ஐயோ, அக்கா அக்கா, உன்னை யாரோ அடிச்சு கொலை பண்ணிட்டதா போலீஸ்ல சொல்றாங்க. அது யாருன்னு நான் கண்டுபிடிப்பேன்க்கா. பழிக்கு பழி வாங்குவேன். இது உன் மேல சத்தியம்க்கா. இது பாருமா, குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ் இருக்காங்க, தண்டனை கொடுக்கறதுக்கு கோர்ட் இருக்கு. நீ தேவையில்லாம எமோஷனல் ஆயிட்டு இருக்காங்க. கனகா, உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. மனசை தேத்திக்கோ. பைரவி அம்மா இருக்காங்க, உனக்கு தேவையானது எல்லாமே செய்வாங்க. என் அக்காவே போயிட்டா, இனி எனக்கு என்ன தேவை இருக்கு? என் அக்காவை கொலை பண்ணது யாருன்னு எனக்கு தெரியணும். அதையெல்லாம் போலீஸ் கண்டுபிடிப்பாங்க. நீ அழறதுனால ஒண்ணும் நடந்துராது. துளசி, கொஞ்சம் பால் கொண்டு வந்து கொடு. கனகாவுக்கு குடிக்க கொடு. காலையில இருந்து அவ எதுவுமே சாப்பிடல. மறுபடியும் மயங்கி விழுந்துற போறா. சரிம்மா. என்ன கெட்ட நேரமோ, ஒரு பிரச்சனை தீந்தா இன்னொரு பிரச்சனை வருது. எல்லாம் சரியாயிடுச்சு சிவகாமி. அண்ணன் வேற லண்டன் போயிருக்காரு. விஸ்வாவும் வீட்ல இல்ல, அவசர வேலையா பெங்களூர் போயிருக்கான். அதான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். கனகா, இந்த பாலை குடி. எனக்கு வேண்டாம். கனகா, அப்புறம் உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். கொஞ்சமாவது பாலை குடி. எனக்கு வேண்டாம் அத்தை. சரி, நீ விடு துளசி, அவ அழுது தீத்துறட்டும். ம். டிஜிபி வீட்ல இருக்கிற ஒரு பொண்ணையே யாரோ மர்மமா கொலை பண்ணிட்டாங்கன்னு எல்லாரும் வெளியில பேசிக்கிறாங்க. கேக்குறதுக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சிவகாமி, வெளியில 1000 பேசுவாங்க, அதெல்லாம் நீ காதுல வாங்கிக்காத. எல்லாம் சீக்கிரமா சரியாயிடும். அம்மா, ஏன் இப்படி பயப்படுறீங்க? எப்படி துளசி பயப்படாம இருக்க சொல்ற? ருத்ராவ நான் தானே அடிச்சேன். அம்மா, சத்தம்
சத்தம் போடாதீங்க. நீங்களே இப்படி பதட்டமாகி பேசினீங்கன்னா அப்புறம் கனகாவுக்கும் மத்தவங்களுக்கும் நம்ம மேல சந்தேகம் வந்துரும். நீங்க அடிச்சேன்னு இனிமே சொல்லாதீங்கம்மா. எப்படி சொல்லாம இருக்கிறது துளசி? இப்போ அவ செத்துட்டா, கொலைன்னு உறுதி ஆயிடுச்சு. நான் தானே அவளை அடிச்சேன், என்ன தானே சொல்லுவாங்க? அம்மா, நீங்க அடிச்சதுனால அவ ஒன்னும் சாகல. நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் அவ மயக்கத்துல தான் இருந்திருக்கா. அம்மா, இவ மயக்கத்துல தான் இருக்கா. அவளுக்கு உயிர் இருந்துச்சு. நாம தண்ணி கொண்டு வரணும்னு போனோம். திரும்ப வந்து பார்க்கும்போது அவங்க இல்ல. அவ எந்திரிச்சு பயந்து எங்கேயோ போயிருக்கா. போன இடத்துல ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. அங்கதான் அவ கொலை செய்யப்பட்டிருக்கா. ருத்ராவோட பாடிய சூட்கேஸ்ல வச்சு குளத்துல கொண்டு போய் போட்டிருக்காங்க. அந்த கொலையாளி யாருன்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நீங்க ருத்ராவை கொலை பண்ணல, அதுல உறுதியா இருங்க. அது மட்டும் இல்ல, ஆமாம்மா, ருத்ரா என்ன சுடுறதுக்காக துப்பாக்கியில குறி பார்த்தா. என்ன காப்பாத்துறதுக்காக தான் நீங்க அவளை அடிச்சீங்க. தற்காப்புக்காக தான் நாம இத பண்ணிருக்கோம். இதுல எந்த தப்புமே இல்ல. நம்ம பக்கம் நியாயம் இருக்கு. இதை எங்க வேணாலும் சொல்லி நிரூபிக்கலாம். துளசி, நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா குடும்ப மானமே போயிடுமே. ஒரு டிஜிபி வீட்லயே இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சுன்னு எல்லாருமே தப்பா பேசுவாங்களே. உங்க மாமா இவ்ளோ காலமா டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு, அவரோட கௌரவம் பாதிக்குமே. அம்மா, நான் இருக்கிற வரைக்கும் அப்பாவோட கௌரவத்துக்கும் நம்ம குடும்ப மானத்துக்கும் ஒரு சின்ன பாதிப்பு கூட வராது. என்ன நம்புங்கம்மா. அம்மா உட்காருங்க, உட்காருங்கம்மா. ஏ துளசி, இங்க பாரு. இன்னைக்கு எதுவுமே எனக்கு வேண்டாம் துளசி. சரி, இந்த பாலையாவது குடிங்க. இல்ல, எனக்கு எதுவுமே வேண்டாம் ப்ளீஸ். அம்மா, நீங்க இந்த பாலை குடிச்சீங்கன்னா தான் நான் போய் சாப்பிடுவேன். இல்லனா நான் பட்னியா தான் படுப்பேன். குடிங்கம்மா. யார் இந்த கொலைய பண்ணிருப்பா? துளசி, காலிங் பெல் அடிக்குது. யாரோ வந்திருக்காங்க. அம்மா, நீங்க பயப்படாதீங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். என்ன சார், திடீர் நீங்க வந்திருக்கீங்க? ஏன் அப்படி கேக்குறீங்க? சொல்லிட்டு தான் வரணுமா? போன்ல முன்னாடியே உங்களுக்கு தகவல் சொல்லணுமா? கொலை செய்யப்பட்டது இந்த வீட்டு பொண்ணு. இங்க இருந்து தானே விசாரணை ஆரம்பிக்க முடியும். நாங்க போலீஸ் விசாரிக்க வந்திருக்கோம். எங்க அப்பா டிஜிபி, நாங்களும் போலீஸ் ஃபேமிலி தான். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் மேடம். டிஜிபி சார் இப்போ ஊர்ல இல்ல, லண்டன் போயிருக்காரு. நீங்க வரணும்னா என்ன புரோட்டோகால், என்ன ப்ரொசீஜர்னு எனக்கும் தெரியும். தெரியாம நான் ஒன்றும் இங்க வரல. ருத்ராவோட தங்கச்சி கனகா இங்கே தானே இருக்காங்க. அவங்க கிட்ட நான் விசாரிக்கணும்.
உள்ள வாங்க. வாங்க சார், வாங்க உட்காருங்க. என்ன துளசி? கனகா கிட்ட ஏதோ விசாரிக்கணும்னு சொல்றாங்கம்மா. கனகாவை கூப்பிடுங்க. கனகா, கனகா இங்க வாயேன். இந்த வீட்ல எத்தனை பேர் இருக்கீங்க? இப்போ வீட்ல 3 பேர் இருக்கோம். வீட்ல இருக்கவங்க, வெளியில போனவங்க எல்லாரையும் சேர்த்து சொல்ல சொன்னேன். 6 பேரு. அப்பா லண்டன் போயிருக்காரு, என் ஹஸ்பண்ட் பெங்களூர் போயிருக்காரு, ருத்ரா இப்போ இல்ல. இன்ஸ்பெக்டர், இது டிஜிபி வீடு. அத கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டு பேசுங்க. என்னமோ குற்றவாளி கிட்ட விசாரிக்கிற மாதிரி மிரட்டுறீங்க. மேடம், எங்க குற்றவாளி இருந்தாலும் யார் குற்றவாளியா இருந்தாலும் விசாரிக்கணும்னு தான் சட்டத்துல சொல்லியிருக்க தவிர டிஜிபி வீட்டில் விசாரிக்க கூடாதுன்னு சொல்லல. டிபார்ட்மெண்ட்ல இருந்து விசாரிக்க வந்தா கோஆபரேட் பண்ணுங்க. எதுக்கு இப்ப கோவப்படுறீங்க? தப்பு செஞ்சவங்களுக்கு தான் கோவம் வரும் அப்படின்னு நான் யோசிக்கலாம்ல. சார், நீங்க கனகாவை தானே விசாரிக்கணும்னு வந்தீங்க. இதோ கனகா, விசாரிச்சுக்கோங்க. நான் கனகாவை மட்டும் இல்ல, உங்க எல்லாரையும் சேர்த்து விசாரிக்க தான் வந்திருக்கேன். கொலை செய்யப்பட்ட பொண்ணு ருத்ரா உங்க வீட்டு பொண்ணு தானே? உங்க வீட்டுல விசாரிக்காம என்ன பக்கத்து வீட்டுல போய் விசாரிப்பாங்க? சரி, விசாரிங்க சார், நாங்க பதில் சொல்றோம். உங்ககிட்ட நான் மார்ச்சரியிலே விசாரிச்சிடணும். நீங்க மயக்கம் போட்டுட்டீங்க, அதனால அங்க எதுவும் கேட்க முடியல. இப்ப சொல்லுங்க, உங்க அக்காவுக்கு யாராவது விரோதிங்க இருக்காங்களா? என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, எனக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் இல்ல சார். உங்களுக்கு தெரியாம யாராவது இருக்கலாம்ல? உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? இல்ல சார். நான் கேட்கறதுக்கெல்லாம் யோசிச்சு யோசிச்சு பதில் சொல்றீங்க. என்ன பிரச்சனை? பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்ல சார். நீங்க கேக்குற கேள்விக்கு நான் நல்லா யோசிச்சு தானே பதில் சொல்லணும். உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? இல்ல. என்ன யோசிக்காம சொல்றீங்க? யோசிச்சா என்ன யோசிக்கிறீங்கன்னு கேக்குறீங்க, உடனே பதில் சொன்னா ஏன் யோசிக்கலன்னு கேக்குறீங்க. உங்களுக்கு என்னதான் சார் பிரச்சனை? எங்களுக்கு சந்தேகம் வந்தா கேட்க தான் செய்வோம். அந்த பொண்ணு யோசிச்சு சொல்லுது, அதுல எனக்கு சந்தேகம் இருக்கு. நீங்க யோசிக்காம சொல்றீங்க, அதுலயும் எனக்கு சந்தேகம் இருக்கு. நீங்க விசாரிக்க வந்த மாதிரியே தெரியலையே. ஏதோ உள்நோக்கத்தோட தான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு எந்த உள்நோக்கமும் இல்ல. நான் பிராங்கா விசாரிக்கிறேன். நீங்க தான் மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒரு பதில் சொல்ற மாதிரி தெரியுது. நாங்கள்லாம் உங்களை பத்தி சொல்லல. நீங்க தான் கொலைகாரனை விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்கீங்க. கொலைகாரனா கொலைகாரியான்னு எனக்கு தெரியாது. யாரா இருந்தாலும் எங்க இருந்தாலும் விசாரிச்சு கண்டுபிடிக்க வேண்டியது என்னோட டியூட்டி. என் டியூட்டி என்ன செய்ய விடுங்க. உங்களை நாங்க யாரும் தடுக்கல. ஆனா இது டிஜிபி வீடு, அத மனசுல வச்சுக்கிட்டு உங்க டியூட்டியை செய்யுங்க. கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா? இந்தாங்க. தேங்க்ஸ். ஏன் உங்க கை நடுங்குது? எனக்கு எந்த நடுக்கமும் இல்ல சார், நான் நல்லாதான் இருக்கேன். சார், என் அக்காவை கொலை பண்ணது யாருன்னு சீக்கிரமா கண்டுபிடிங்க சார். விடவே கூடாது. கண்டிப்பா விட மாட்டேன். யாரா இருந்தாலும் விட மாட்டேன்.
ருத்ரா தலையில இரும்பால் அடிச்சு கொலை பண்ணியிருக்காங்க.